தோழிகளுக்கு வணக்கம். நம்ம வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடு ஜாயிண்ட்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அளவு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவில் நீ எந்த சைடு எடுத்துருக்கோமோ அதே சைடுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் இப்போ இந்த மாதிரி ஐப்பட்டி கரெக்டாக வச்சுட்டு அந்த ஸ்டிச்சோட கரெக்டாக வச்சுட்டு இந்த இடுப்பு சுற்றளவை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பஸ்ட்டு பாயிண்ட்டை பிடிச்சி இந்த தையில் இருக்க பஸ்ட்டு பாயிண்டில் வச்சுட்டு இந்த சைடு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு புள்ளி தள்ளி வருது. இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையலோட அளவு வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து தையலோடு வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த பஸ்ட்டோட இந்த சைடு, அதே மாதிரி இந்த பஸ்ட்டோட இந்த சைடு, சரியா? இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எங்கே தையல் வருதோ அங்கே வந்து ஒரு மார்க்கு. சரியா? இப்போ ஆம்கோல் பகுதியில் இந்த ஸ்டிச்சும் சேர்கிற மாதிரி தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சும் போய் சேர்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்கோலை இங்கே பிடிச்சிக்கோங்க. இந்த தையல் வருதுல அந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இந்த துணியிலையும் அதே மாதிரி பிடிச்சிட்டு வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வருதா, நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் வந்து கரெக்டாக வருது. நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் கரெக்டாக வருது. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இதே மாதிரி இது வந்து ரைட் பகுதி, ஹூக் பகுதி. இங்கேயும் அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எப்படி பார்க்கணும்னா, இந்த அளவு ப்ளவுஸில் இந்த ஹூக் பகுதியில் இதை கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே இப்படி மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க்கு. அதுக்கப்புறமா பஸ்ட்டோட அளவு இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த தையலாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீ தைக்கும் போது சரியாக வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் போட சொல்கிறேன். மார்க் போட்டுட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தைச்சது கரெக்டாக அப்புறம் அளந்து அது தப்பு பண்ணியிருந்தோம்னா பிரித்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலேருந்து இந்த இடத்துல தையலில் கரெக்டாக வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக வருது. கட்டிங் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பிரித்து பண்ணுற வேலை இருக்காது. ஏன்னா தப்பு வந்து எல்லாருமே செய்வாங்க. இப்போ தவறு நடக்கிறது சகஜம்தான். அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம அடித்து பேசலாம். கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டைலர்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எப்பயுமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தக்க வைக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். போயிட்டு ஒரு 4 தடவை திரும்பி எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் ஐயோ இவங்ககிட்ட போனால் சரியாக தைக்க மாட்டாங்கடா, நம்ம வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு தோணும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்போயுமே பெஸ்ட்டு. ஒவ்வொரு தடவை தையல் போடும்போதும் செக் பண்ணிக்கணும். இப்போ முதுகு வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம கழுத்து தைச்சிருக்கோம்ல, கழுத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த அளவு ப்ளவுஸில் இந்த கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்து பகுதி அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு இது இப்படி மடிச்சிடணும். கழுத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு இந்த கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இதையுமே ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்ப்போம். சரியா? இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது கழுத்தோட ஸ்ட்ரைட்டில் வைக்கும் போது உங்களுக்கு தையல் எங்கே வருது, அப்போ தான் உங்களுக்கு அந்த பஸ்ட்டோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். முதுகு பகுதியில் சின்னதாக வச்சுட்டு முன்னாடி பெருசாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு, அதாவது அளவு வந்து இப்போ பஸ்ட்டோட அளவு வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடு. பாருங்கள், இதுவும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சும்மா ஒரு நூல் இடைவெளி முன்ன பின்ன போனால் பரவாயில்ல.
சரிங்களா? இப்போ கையோட அளவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். கையை வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது இது ஹெம்மிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஓட்டு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மடிப்பு கரெக்டாக இருக்கும், நகராது. அப்போ நீங்கள் ஹெம்மிங் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், உங்களுக்கு அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு பார்த்துட்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, அதே லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நம்ம அளந்துக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு ஒரு சைடில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு 2 கைக்கும் வந்து அளவு வந்து மாறுபடும். ஒரு சைடு வந்து டைட்டாக ஒரு புள்ளி அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் வரும். ஒரு கை வந்து கொஞ்சம் ஒரு புள்ளி பெருசாகவும் ஒரு புள்ளி சிறுசாகவும் இருக்கும். அதனால் எந்த கை அளக்குறோமோ அந்த கையோட அளவை எடுத்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரைட் ஹேண்டு, வலது கை. இந்த வலது கை பக்கமும் இதே மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு நான் எப்பயுமே இந்த மாதிரி திருப்பி வச்சு தான் அளப்பேன். ஏன்னா வந்து அந்த தையல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்க ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து தெரியாது, சரிங்களா? இப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ண முடியாது. அதனால் இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போ இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு எங்கே தையல் வருதோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பின்பக்கமும் அதே மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். இடுப்பு அளவு மார்க் பண்ணியாச்சு, எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம தைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அப்படியே தைச்சிட்டோம்னா இடுப்புலேருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். தைக்க ஆரம்பிக்கணும். இடத்துல வந்து நிறுத்திக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் கையை பண்ணிவிட்டு இந்த பகுதியை இப்படி தள்ளிட்டு இங்கே சரி பண்ணிக்கணும், சரிங்களா? சரி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல தையல் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது சரியாகும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தைக்கும் கலை அழகின் வடிவம். அதனால் அழகாக தைச்சு அழகாக போட்டு பார்த்துப்போம், மற்றவங்களுக்கும் தைச்சி கொடுப்போம். நன்றி.